சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவதாக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த ஜெயலலிதா அத்திட்டம் வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஏன் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் திமுக அரசின் திட்டங்களை அதிமுக அரசு முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவதாக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த ஜெயலலிதா அத்திட்டம் வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றியே அதை நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்ற நிலையில அந்த தேர்தல் அறிக்கையிலே அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அண்மையில உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இந்த சேது சமுத்திர திட்டத்தை பற்றி ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சேது சமுத்திர திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, அதை கிடப்பிடை போடுங்கள், அதனால் தமிழ்நாட்டுக்கு பலன் கிடையாது என்று ஒரு அபாண்டமான ஒரு தவறான தகவலை அந்த தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில அவர் குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றத்தில் அந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.